மகாவீரனுடைய அந்த தலைமை சீடராக இருந்தவர் ஒருத்தர் இங்க கொடுத்திருக்காங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா கௌதம சுவாமி அப்படிங்கிறவர் தான். இந்த கௌதம சுவாமி செய்த வேலை என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த மகாவீரருடைய போதனைகளை எல்லாத்தையும் தொகுத்து இருக்கிறாரு. அந்த பெயர் என்ன, அந்த தொகுப்புக்கு பெயர் என்ன, அதாவது கௌதம சுவாமி தொகுத்த தொகுப்புக்கு பெயர் என்னன்னு கேட்கும்போது ஆகம சித்தாந்தம்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஆகம சித்தாந்தம் என்பது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க சமண சமயத்தை சார்ந்ததுன்னு நம்ம சொல்லிடணும். அதே சமயம் இந்த ஆகம சித்தாந்தம் என்பது மகாவீரருடைய போதனைகள்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா சொல்லப்படுது. இந்த இடத்துல சமண சமய இலக்கியங்கள் நம்ம படிக்கும்போது இந்த இடத்துல ஆகம சித்தாந்தம் அல்லாத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா நம்ம பிரிச்சு படிப்போம். இந்த ஆகம சித்தாந்தம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நேரடியாவே மகாவீரருடைய போதனையை அந்த இடத்துல தொகுத்து வச்சிருக்கு பேர் தான் ஆகம சித்தாந்தம் நம்ம சொல்லுவோம். இப்ப ஆகம சித்தாந்தம் அல்லாத இலக்கியங்கள் அப்படின்னு கேட்டாக்க இந்த நேரடியா தொகுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா நூல்கள், அந்த நூல்கள் மேல விளக்க உரை எழுதுறதுக்கு பேர் தான் ஆகம சித்தாந்தம் அல்லாத இலக்கியம்னு நம்ம சொல்றோம்.